ஹலோ காய்ஸ், இன்றைக்கி 10th ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் ரிசல்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த 10th ரிசல்ட் வெளியானதில் 100க்கு 100 எத்தனை பேர் எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போமா? தமிழில் 34 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அதேமாதிரி இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா 92 பேர் 100க்கு 100 எடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம கணக்கில் பார்த்திங்கன்னா 3194 பேர் 100க்கு 100 எடுத்திருக்காங்க. அறிவியலில் 10,426 பேர் 100க்கு 100 எடுத்திருக்காங்க. சமூக அறிவியலில் 3,336 பேர் 100க்கு 100 எடுத்திருக்காங்க. இதில் அதிகமாக 100க்கு 100 எடுத்த சப்ஜெக்ட் எதுன்னா அது அறிவியல் தான். ஆனால் நம்ம தமிழ் மொழியில் தமிழ் சப்ஜெக்டில் ஏன் இவ்வளோ கம்மியாக 100க்கு 100 எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சத்தியமாக தமிழ் அவ்வளோ கஷ்டமாக இருக்குதா? அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 10th ரிசல்ட் ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க. நிறைய பேர் பாஸ் ஆகிருப்பீங்க, ஜஸ்ட்டு பாஸ்லாம் ஆகிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நல்லா படித்து 12th நல்ல மார்க் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.